அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம், அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட போகிற ஒரு எக்ஸாம், சரிங்களா? அந்த எக்ஸாமுக்கான மாடல் டெஸ்ட், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் மாடல் டெஸ்ட் 1 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் மாடல் டெஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு ஃப்ரீ டைம்லையும் நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராமில் போயிட்டு முதல்ல இந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள். மொத்தம் 50 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 50 கொஸ்டினில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இந்த 50 வினாக்களுமே நம்மளுக்கு சஃபுல் ஆகித்தான் இருக்கும், சரியா? பாலிட்டி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து இருக்கும், சஃபுல் ஆகித்தான் இருக்கும். எல்லாமே பழைய வினாத்தாள் தான்மா, நான் இப்போயும் சொல்லிடுறேன், சரியா? பழைய வினாத்தாள் தான். அதனால் வரப்போகிற எக்ஸாமில் நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு என்ன? ஆக்சுவலாக இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th பாலிட்டியில், நியூ பாலிட்டியில் வந்து முதல் பாடத்தில் வந்து இருக்கும்பா. எந்த நாடு அப்படின்னு கேட்டால், அமெரிக்க ஐக்கிய நாடு. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? ஆக்சுவலாக இப்போ தான் புது பில்டிங் 2023 தான் புது பில்டிங் வந்து இந்த பார்லிமெண்ட் வந்து கட்டினாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓல்டு பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரங்க எட்வின் ஹெட்யன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், இந்த 2 பேர் தான் வந்து கட்டினாங்க, அதாவது சீஃப் ஆர்கிடெக்ட். இந்தியாவின் முதல் மாநகராட்சியான சென்னை எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? அப்போ பார்த்துக்கோங்க, இதில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட முதல் மாநகராட்சி எதுன்னு கேட்டால் சென்னை தான்ப்பா, சரியா? எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் 1688 தொடங்கப்பட்டது. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? மாநில அரசை கலைக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு எந்த விதியின் அடிப்படையில்? அதாவது மாநில நெருக்கடி நிலை கேட்குறாங்க. எந்த விதி அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் 356, சரியா? மொத்தம் 3 எமர்ஜென்சி, அதாவது நெருக்கடி நிலை வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கிள் 352, ஆர்டிக்கிள் 356, ஆர்டிக்கிள் 360. 352 அப்படிங்கிறது தேசிய நெருக்கடி நிலை, 356 அப்படிங்கிறது மாநில நெருக்கடி நிலை, 360 அப்படிங்கிறது நிதி நெருக்கடி நிலை, சரியா? எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? அதாவது கீழ்கண்ட எந்த நாட்டில் இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது? இதில் எந்த நாட்டில் அப்படின்னா, சீனாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தான், சரியா? ஸோ இங்கே வந்து எங்கே அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் இருக்குது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு பொருத்துக. வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன உரிமை அப்படின்னு கேட்டால், இது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது அரசியல் உரிமை. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்ஷன் 3. சங்கம் அமைக்கும் உரிமை. சங்கம் அமைக்கிற உரிமை நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, சுதந்திர உரிமைகளில் ஒரு உரிமையாக வந்து வரும், சரியா? ஸோ 4வது. அடுத்து, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, அதாவது ட்ரெடிஷன். இது வந்து எதுக்கு வரும்னா பண்பாட்டு உரிமையில் வந்து வரும். அடுத்து, குழந்தை தொழிலாளர் முறையை பொறுத்த வரைக்கும் சுரண்டலுக்கான உரிமையில் வந்து வரும். ஸோ 3, 4, 1, 2 வந்து ஆன்சராக வந்து வரும். அடுத்ததாக, வளர்ச்சி வீதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா? ஸோ 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி வீதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத, சரியா? இதில் நம்மளுக்கு பழைய வினாத்தாள் அடிப்படையில் இந்த பழைய வினாத்தாள் தான் கொடுத்துருக்காங்க. எது மட்டும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், முதல் 5 ஆண்டு திட்டம் மட்டும்தான் இலக்கை வந்து அடைஞ்சிருக்குது, டார்கெட் வந்து அடைஞ்சிருச்சு. செகண்டு கிடையாது, தேர்டு கிடையாது, ஃபோர்த்து வந்து கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன விடை அப்படின்னா 2, 3, 4 இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2, 3, 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கை அடையலை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு எப்போது? முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டட், திரும்ப திரும்ப கேட்குறாங்க, சரியா? தொழிற்கொள்கை, அதாவது முதல் தொழிற்கொள்கையை வந்து கேட்குறாங்க. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் 1948 ஏப்ரல் 6ஆம் தேதி இந்திய அரசு முதல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் தொழிற்கொள்கை வந்து அறிவித்தாங்க. அடுத்ததாக, இந்தியாவில் உள்ள வரிகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க.
நேர்முக வரி இருக்கா, மறைமுக வரி இருக்கா, இல்லைன்னா நேர்முக வரியும் மறைமுக வரியும் சேர்ந்துருக்கா, இல்லைன்னா எதுவும் இல்லையான்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டால், நம்ம இந்தியாவில் நேர்முக வரியும் இருக்குது. நேர்முக வரி அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறது நேர்முக வரி, வீட்டு வரி கட்டுறது நேர்முக வரி, ஸோ டேரெக்டாக கட்டுறது. சரியா? மறைமுக வரியும் இருக்குது. மறைமுக வரி அப்படின்னா நிறைய வரிகள் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஜிஎஸ்டி கூட வந்து மறைமுக வரிக்கு மாற்றாகத்தான் வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் நேர்முக வரி இருக்குது, மறைமுக வரி இருக்குது. ஸோ ஏ மற்றும் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? பார்த்தீங்களா, கேள்வி எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். டிஎன்பிசியில் ஜிஎஸ்டி நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பான். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது, கரெக்டாக டேட் சொல்லு அப்படின்னு கேட்குறான். எப்போ அப்படின்னு கேட்டால் 2019 மார்ச் 29 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்து சரியாக பொருந்தி உள்ள இணையை தேர்ந்தெடுக்க. இது 8th புக் கண்டென்ட். சரியா? ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரைத்வாரி முறை, நில உடைமை முறை. 8th புக்கில் அழகாக வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நிலச்சுவாந்தார் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், சரிதான். ஜமீன்தாரி முறை நிலச்சுவாந்தார் முறை தான். அடுத்து மகள்வாரி முறை சொந்த சாகுபடி முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொந்த சாகுபடி முறை வந்து கிடையாது மகள்வாரி முறை அப்படிங்கிறது. ஸோ தவறு. அதே மாதிரி ரயத்வாரி முறை இனவாரி முறைன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஸோ 1வது கூற்றும் 4வது கூற்றும் சரி, மற்ற 2 கூற்றுகளும் தவறு. சரியா? அடுத்ததாக பின்னல் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் என்ன? திருப்பூருக்கு வேறு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் பின்னல் ஆடைகளின் நகரம், குட்டி குழந்தை கூட சொல்லும். சரியா? 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? சிம்லா மாநாடு எப்போ நினச்சது அப்படின்னா 1945. அதை கூட்டினது யார் அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரன் வேவல் பிரபு. அடுத்ததாக உடன்படிக்கை கொடுத்துருக்காங்க. சரியா? மங்களூரு உடன்படிக்கை. மங்களூரு உடன்படிக்கை எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1784. ஸோ ஆப்ஷன் 4. அடுத்து பாரிஸ் உடன்படிக்கை. பாரிஸ் உடன்படிக்கையை பொறுத்தவரைக்கும் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டால் 1783. ஆப்ஷன் 3. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1794. ஆப்ஷன் 2. அடுத்து அலகாபாத் உடன்படிக்கை 1765. ஆப்ஷன் 1. ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து இயர் இல்லையா, அதனால் திரும்ப சொல்லலாம். மங்களூர் உடன்படிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1784. பாரிஸ் உடன்படிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1783. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1794. அலகாபாத் உடன்படிக்கை 1765. இதில் அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 1765 அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பொறுத்துக, இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற இடங்கள், ஆண்டுகள். ஸோ டெல்லியில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், டெல்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1932 வந்து நடந்துச்சு. 4வது. லாகூரில் எப்போ நடந்துச்சு? லாகூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1893 நடந்துச்சு. இப்போ நம்மளுக்கு டெல்லியில் நடந்த மாநாடுலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நம்மளுக்கு எப்படா நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இந்த 1887, 88 இது நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா முதல் 3 மாநாடுகள் நம்மளுக்கு வந்து தெரியும். 1885 அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் பம்பாயில் நடந்துச்சு. 86 கல்கத்தாவில் நடந்துச்சு. 87 சென்னையில் நடந்துச்சு. அப்போ இங்கே சென்னை கொடுத்தாங்களா? சென்னை வந்து 87. லாஸ்ட் டிக்கு வந்து ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது. சரியா? இங்கே அடுத்து அலகாபாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அலகாபாத் 1888. சரியா? ஸோ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. டெல்லியில் 1932 நடந்துச்சு. லாகூரில் 1893 வந்து நடந்துச்சு. அலகாபாத்தில் 1888. சென்னையில் 1887. மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுவே வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. சரியா? மூக் நாயக் இதழை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. மூக் நாயக் அப்படிங்கிற இதில் அம்பேத்கர் தான் வெளியிட்டார். எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டால் மராத்தி மொழியில் வந்து வெளியிட்டார். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? சந்திரிகையின் கதை இந்த நூலை யார் வந்து எழுதுனாங்க அப்படின்னு கேட்டால் பாரதியார் எழுதினார். தாகூரின் மனைவி பெயர் என்ன? பாருங்கள், கேள்வி வந்து பாருங்கள். இது டிஎன்பிசி கொஸ்டின்பா. ரவீந்திரநாத் தாகூர் இருக்கு இல்லையா, அவரோட மனைவி பெயர் என்னன்னு கேட்குறாங்க. மிருணாளினி தேவி. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? நீ இந்திய தேசிய இராணுவம் உடனே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. இந்திய தேசிய இராணுவத்தை யார் நிறுவினாங்க அப்படின்னு கேட்டால் கேப்டன் மோகன் சிங் வந்து நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போயிட்டு என்ன பண்ணால் பொறுப்பு வந்து வாங்கியிருப்பார். சரியா? ஸோ கேப்டன் மோகன் சிங் அப்படிங்கிறத சரியான விடை.
தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர்? ஸோ என்ன தினமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டால் சுதேசி தினமாக கொண்டாடுவாங்க. சரியா? சுதேசி தினம். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? படிக்காதவங்கள திருவள்ளுவர் யாரோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா விலங்கோட ஒப்பிடுறாரு. என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இங்கே யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் அன்புடையாரை குறிக்குது. பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? அதாவது நல்லா படித்தும் அவனை அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா உலகியலோடு வாழாதவங்கள வள்ளுவர் அப்படி சொல்கிறாரு. உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? உறுதியாக வாழ்கிறது யார் அப்படின்னு கேட்டால் திருடாதவங்க. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று குறிப்பிடுகிறார்? பொருள் இல்லாதவங்களை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா எள்ளுவர். சரியா? ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் கூறுகிறார்? எதற்குரிய இலக்கணமாக அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது துறவு. சரியா? ஸோ திருக்குறளே கிட்டத்தட்ட 4-5 கேள்விகள் கேட்டுருந்தாங்க. அடுத்து டேஷ் எனும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரித்துரைக்கிறது. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? நடுகள்னு வந்துட்டாலே எந்த நூல் அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. இது சரியா அப்படின்னு கேட்டால் எம்என்ஏ அப்படிங்கிறது, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்என்ஏ 1852 தான் உருவாக்கப்பட்டது. ஸோ முதல் கூற்று சரி. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இதுவும் சரிதான். சுதேசமித்திரன் 1891 தான். அடுத்து குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மாகாணம் கோருது. ஆக்சுவலாக இது தப்பு. என்ன அப்படின்னா இந்தியாவிலையும் இங்கிலாந்துலேயும் ஒரே டைமில் நடத்தணும்னு தான் கேட்டிருப்பாங்க. சரியா? தப்பு. அடுத்து விஎஸ் சீனிவாசனா ஒரு தீவிர தேசியவாதி கிடையாது, தேசியவாதி கிடையாது. ஸோ தப்பு. ஸோ 1ஆம் கூற்று 2ஆம் கூற்று மட்டும்தான் சரி. சரியா? அடுத்து கூற்று சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா. இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரங்கையா தான் முதல் தலைவர். சரி. அடுத்த கூற்று காரணம் பாருங்கள். தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபை. கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின்விளைவுகள் பற்றி குறிப்பிடும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? கேள்வி சரியானதல்லன்னு கேட்குறாங்க. 1806 புரட்சி பற்றி, வேலூர் புரட்சி பற்றி. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. கல்கத்தா அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அனுப்புனாங்க. ஸோ முதல் கூற்று சரி. கர்னல் ஜில்லஸ்பிக்கு கர்னல் சரியா? கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமையாக வழங்கப்பட்டது. கரெக்டு. வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். கரெக்டு. புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. ஆக்சுவலாக இந்த இராணுவ விதிமுறைகளுக்காகத்தான் நம்மளுக்கு அந்த 1806 புரட்சியே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை தூக்கியிருப்பாங்க. ஸோ இது வராது. ஸோ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அதுக்கு சரியானது அல்ல அப்படின்னு பார்க்குறப்ப இந்த தான். சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் அயோத்திதாசர். ரிப்பீட்டட் கொஸ்டின். சாக்கிய பௌத்த சங்கம். அடுத்து பொறுத்துக. பிரார்த்தனா சமாஜம் எந்த ஆண்டு உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டால் 1867 உருவாக்குனாங்க. விதவை மறுமண சங்கம் 1861 உருவாக்குனாங்க. புனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. ஸோ 3412 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது? நீதி கட்சி பீரியடில் இந்த இந்து சமய அறநிலை சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னு கேட்டால் 1926 அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக. உலக சமூக நீதி தினம் எப்போது அப்படின்னு கேட்டால் பிப்ரவரி 20. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி ஜூன் 10. பில் டெல்பியா பிரகடனம் எப்போ அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 2. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எப்போ அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 11. ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடை.
பின் வருவனவற்றை கால வரிசைப்படி எழுதுக. ஸோ பிரம்ம சமாஜம் கொடுத்துருக்காங்க, பிரார்த்தனா சமாஜம் கொடுத்துருக்காங்க, சாரதா சதன் கொடுத்துருக்காங்க, ஆரிய சமாஜம் கொடுத்துருக்காங்க. இதில் காலவரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தொடங்கினது எதுன்னு கேட்டால் பிரம்ம சமாஜம் தான். 1820 சம்திங்கில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரார்த்தனா சமாஜம் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் உருவாக்கியிருப்பாங்க. லாஸ்ட்டாக தான் சாரதா சதன் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ 1, 2, 4, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்திற்கு எதிரானது. இது மனித உரிமைகளில் எந்த வகையில் வருவது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வகையில் வரும் அப்படின்னு கேட்டால் குழந்தைகள்னாலே சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டமா, மூலதன பண்டமா, எதுவும் இல்லையா? ஏ மற்றும் பியா? இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ஏ மற்றும் பி. நுகர்வு பண்டம், மூலதன பண்டம், கல்வி அப்படிங்கிறது. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? கல்விக்கான உரிமை எதில் சேர்த்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21A வந்து சேர்த்தாங்க. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். ஆக்சுவலாக புக்கில் வேறு மாதிரி இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் இங்கே அதிக பரப்பளவு கொண்ட காடு எதுன்னு கேட்டால் அதிக பரப்பளவு காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டால் தருமபுரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் இருக்குது அப்படின்னா 24,684. ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்ய பயன்படுத்தியது என்ன அப்படிங்கிறாங்க. எது அப்படின்னு கேட்டால் ரோரி செட். டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சம் தான் மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்? குப்தர்கள் வந்து வராங்க. லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கனசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிச்சாவி பகுதியை சேர்ந்த இளவரசி குமாரதேவியை மணந்திருப்பாங்க. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார்? 11th 12th வந்து இருக்குது. சரியா? 11th ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். யார் அப்படின்னு கேட்டால் சீனர்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. வசிஷ்ட புத்திர புலுமாயி என்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து ஒரு அரசர். டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர். ஆப்ஷனை நல்லா பாரு, இதை பார்த்து ஈஸியாக சொல்லலாம். யார் அப்படின்னு கேட்டால் தொண்டை மண்டலம் அப்படின்னு கேட்டால் பல்லவர்கள். சமயச்சார்பின்மை என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? சமயச்சார்பின்மை. சரியா? செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டால் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி என்ன? 2013 எதை செம்மொழியாக அறிவித்தாங்க? எதை அறிவித்தாங்க அப்படின்னு கேட்டால் மலையாளத்தை அறிவித்தாங்க. வெப்ப குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் எந்த அளவில் வெப்பநிலை குறைகிறது? 10th ஜியாகிரபி 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் மேலே போக போக. சரியா? அதனால தான் இமயமலைலாம் பனிக்கட்டியாக வந்து இருக்குது. அடுத்து லாஸ்ட் கேள்வி. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறானது எது? கிர் தேசிய பூங்கா குஜராத், இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், கரெக்டு. ராந்தம்பூர் ராஜஸ்தான், கரெக்டு. கன்கா ஒடிசா, ஆக்சுவலாக கன்கா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் வரும், ஒடிசா வராது. ஸோ இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் தவறான ஒன்று. சரியா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு 50 வினாக்கள் வெறும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம்ப்பா. ஸோ லாஸ்ட் வர பார்த்தவங்க வழக்கம் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டாக வந்து சொல்லுங்கள். சரியா? ஸோ கமெண்ட் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.